பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பாக்கியம் கிட்ட மாணிக்கம் சொல்றாங்க, என்ன பாக்கியா இவன் இப்படி சொல்லிட்டானே, இனி என்ன பண்ண முடியும் ஏது பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏயா அவ சொல்லிட்டா உடனே அதை நம்ம அப்படியே கேட்டுட்டோம்மா, நம்ம பொண்ணோட வாழ்க்கை நம்ம கிட்ட தான் இருக்கு. அவ சந்தோஷமா வாழணும்னு நினைச்சா என்ன பண்ணியாது, சரவணனு கூடயும் மயில 2 பேரையும் சேர்த்து வச்சே ஆகணுன்றாங்க. இல்ல மயிலு சொல்ற விஷயமும் ஒரு வகையில சரியா தானே இருக்கு. நம்ம அவ்வளோ பொய் சொல்லியிருக்கோம், ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணியிருக்கோம். பொய் சொன்னது மட்டும் இல்லாம சம்மந்தி குடும்பத்தை ஒட்டு மொத்தமா ஜெயில உட்கார வச்சோம். இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டோம். நம்ம மயில அங்க எடுத்துட்டு போயிட்டு விட்டா அவளால நிம்மதியா அவ லைஃப வாழ முடியுமோ? சரியோ தப்போ ஏதோ ஒண்ணு, அவ புருஷன் வேண்டான்னு வந்துட்டான். நம்ம கடைசி வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அவ லைஃப் அவ பார்த்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு மாணிக்கம் சொல்றாங்க. யோ புத்தி கெட்ட மனசா, வாயை மூடிட்டு இருயா. உன்னாலதான் என் பசங்களோட லைஃபே இப்படி இருக்கு. நீ மட்டும் ஒழுங்கா வேலைக்கு போய் சம்பாரிச்சிருந்தா என் பொண்ணுங்களுக்கு நான் ஜாம் ஜாமுன் கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பேன். பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. பேச வந்துட்ட, ஒழுங்கு மரியாதையே போயா. என் பொண்ணு வாழ்க்கையே என்ன பண்ணணும்ன்றது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் கிட்ட பாக்கியம் போறாங்க. பாண்டியன் இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் வீட்டுல பேசிக்கோங்க. இங்க நான் வியாபாரம் பண்ற இடம், இங்க தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்க, நடக்கிறதே வேறன்னு சொல்லி பாண்டியன் கோபப்படுறாங்க. ஆமா ஆமா, நடக்கிறதே வேற. பொல்லாத கடை, இந்த எட்டனா பொட்டி கடையை வச்சுக்கிட்டு எங்களை ஏமாத்தி தானே கல்யாணம் பண்ணிங்க. இப்போ உங்க பையன் வேலை வெட்டி இல்லாம உங்க கூட உங்க கடையை சுத்தி வந்துட்டு இருக்கான், அப்படி தானேன்னு சொல்லிட்டு எல்லாம் கேவலமா சரவணனை பத்தி பேசுறாங்க. இன்னொரு முறை என் பையனை பத்தி ஏதாவது பேசுனீங்க, கண்டிப்பா நான் சும்மா இருக்க மாட்டேன். என் பையன் கிட்ட அடக்கி வச்சிருக்கேன், இல்லைன்னா உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான். ஏதோ போனா போட்டோம், மயில முகத்துக்காக பார்த்துட்டு பொறுமையா இருக்கும்னு சொல்லி பாண்டியன் சொல்றாங்க. என்ன பொறுமையா இருக்கும், வாயு வயிறுமா பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கா. பையனுக்கு வேற ஒரு இடத்துல பொண்ணு பார்த்துட்டு திரிஞ்சிட்டு இருக்கே, உனக்கு வெக்கமா இல்ல? இங்க பாரு, அதெல்லாம் நான் முடிவு பண்ண முடியாது. சரவணன் என்ன சொல்றானோ அதுபடிதான் என்னால செய்ய முடியும். நான் ஒரு முறை தேர்ந்தெடுத்த வாழ்க்கை அவனுக்கு சரியில்லை. இப்ப அவன் தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கையாவது சரியா இருக்கட்டும், அவன் சந்தோஷமா இருக்கட்டும். உன் மகன் சந்தோஷமா இருந்தா அப்ப என் பொண்ணு வாழ்க்கைக்கு என்ன பதிலு, என் பொண்ணு வயித்துல வளர்ற உங்க வீட்டு வாரிசுக்கு என்ன பதில் சொல்லுங்கன்னு சொல்லி பாக்கியம் பயங்கர சண்டை போடுறாங்க. இப்ப பாண்டியன் என்ன சொல்ல போறாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.